ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கான்டாக்ட் இமேஜ் வந்து செட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோனுக்கு போங்க, ஃபோனில் போயிட்டு கான்டாக்டுக்கு போங்க. கான்டாக்டுக்கு போய் அதில் பாருங்கள், நீங்கள் கான்டாக்டுக்கு போய் வேணுமெண்டா செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரீசனில் போய்ட்டு உங்களோட கான்டாக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நான் அந்த வகையில் வந்து ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஐ பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே பாருங்கள் எடிட்ன்னு சொல்லி இருக்குது, வந்து அந்த எடிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட்டை கிளிக் பண்ணோன்னே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே பாருங்கள் அந்த ஃபோட்டோ ஐக்கான் போட்ட மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கேலரியும் வரும், கேமராவும் வரும். கேமராவில் நீங்கள் லைவாக எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒன் டைமே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை கேலரியில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கேலரிக்கு போகலாம். கேலரியில் போய்ட்டு நீங்கள் எந்த இமேஜை செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினா அந்த இமேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜூமை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு டன் அண்ட் இருக்குது பாருங்கள். டன்னை கொடுத்துட்டு கீழே சேவ்ன்னு சொல்லி இருக்குது. அந்த சேவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கான்டாக்டுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். பாருங்கள், அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அதே மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்க, போய்ங்க கான்டாக்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல் எடிட்டுக்கு போகிற நீங்கள் எடிட்டுக்கு போகாமல் இந்த ஃபோட்டோ ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகிக்கலாம். நீங்கள் அந்த முதல் செஞ்ச மாதிரியே கேலரிக்கு போங்க. கேலரியில் போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூமை வந்து கூட்டி குறைச்சி போட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்டாக்டுக்கு போயிடும். அவங்களுக்கு கால் எடுக்க டைம் அந்த மாதிரி வரும். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிற ஒரு ட்ரிக் வந்து சொல்லி அப்ஸை வந்து ஹைட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் இதில் போங்க, 3 பட்டனுக்கு போனோன்னா இதில் ஹைட் அப்ஸ்ன்னு சொல்லி வரும். வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள உங்களோட அவ்வளோ அப்ஸும் வந்து இருக்கும். நீங்கள் எந்த அப்ஸை வந்து ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு டன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். கீழே டன்னை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அப்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு அப்ஸுமே வந்து இதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அதில் இந்த அப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் ஆகிட்டு இப்போ நீங்கள் திரும்பவும் வந்து அந்த அப்ஸை எடுக்க போகிறீங்கன்னா செட்டிங்குக்கு போங்க. அதில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சரில் ஹைட் அப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை போயிட்டு அந்த நீங்கள் டிக் பண்ணதை டிக் மார்க்கை எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் ஆகின ஆப்ஸ் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து முதல் ஹைடாக இருந்தது, இப்போ வந்து கூகுள் க்ரோம் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் அதை வேணுமெண்டா முன்னுக்கு எங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு போய்ட்டு நாங்கள் அதை சூஸ் பண்ணி போட்டு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் மூன்றாவதாக பார்க்க போகிற ஒரு ட்ரிக்ஸ் வந்து டுவெல் மெசேஞ்சர். அதாவது வந்து இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க, மெசேஞ்சர் இருக்கும். அந்த வகையில் வந்து நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ வாட்ஸ்அப்லேயோ மெசேஞ்சர்லேயோ டெலிகிராம்லேயோ யூஸ் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். டுவெல் மெசேஞ்சருக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். பாருங்கள், இதில் இப்போ நீங்கள் இதை வந்து இன்னொன்று உங்களுக்கு மெசேஞ்சர் தேவைன்னு சொன்னால் இப்போ நான் வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்கேன், அதை நான் மேலே இருக்க எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால்னு சொல்லி வரும். இன்ஸ்டாலில் நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், அது எனேபிள் ஆகிட்டு. எனேபிள் ஆகினோன்னே நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வாங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பை பாருங்கள். அதில் பாருங்கள் இன்னொரு வாட்ஸ்அப் வந்திருக்கு. அந்த க்ளோன் பண்ணின மாதிரி ஒரு வாட்ஸ்அப் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னொரு நம்பரை வந்து அதில் இன்னொரு அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ண முடியல, அதில் மெசேஞ்சர் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. என்ன வேண்டுமென்றாலும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் அதில் போயிட்டு அதே மாதிரி டுவெல் மெசேஞ்சர்னு சொல்லியிருக்கும் அட்வான்ஸ் ஃபீச்சரில். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால்னு கேட்கும். கீப் அப் டேட்டான்னு சொன்னால் அதில் இருக்கிற டேட்டாவையும் சேர்த்து நீங்கள் ரேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கீப் அப் டேட்டாவை கொடுத்து போட்டு அன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அன்ஸ்டால் ஆகிடும். உங்களோட ஒரு வாட்ஸ்அப் தான் யூஸில் இருக்கும். ஓகே, அடுத்து நாலாவதாக லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ட்ரிப்ஸ் பார்க்க போகிறோம் வந்து ஃபிங்கர் சென்சர்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அதாவது ஃபிங்கர் சென்சர்னு சொன்னால் உங்களோட நோட்டிஃபிகேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் ஃபிங்கர் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் உங்களோட அட்வான்ஸ் ஃபீச்சரில் போங்க. ஃபீச்சரில் போனீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள் மோஷன் அண்ட் கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு லாஸ்ட்டாக பாருங்கள்
ஃபிங்கர் சென்சர் கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துல அதை நீங்கள் உங்களோட ஃபிங்கரால் ஸ்வைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே வரும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட இதால் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே போகும். இந்த பாருங்கள், இப்போ நான் கீழே ஸ்வைப் பண்ணிக்கல கீழே வருது. அதே மாதிரி மேலே ஸ்வைப் பண்ணேன்னு சொன்னால் மேலே ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் முன்னுக்கு போய் தான் நீங்கள் ஃபிங்கரால் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணணும்னு சொல்லி இல்லை. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ட்ரிக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ட்ரிக்லேயும் வந்து உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து இன்னும் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.